Now, pollination is very important for the exam. இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. Now, what is meant by pollination? Transfer of pollen grains from the anther to the stigma of the pistil is called as pollination. Now, we have to remember here one point that up to gymnosperms நம்ம என்ன பார்த்தோம், மேல் gametes எல்லாமே வந்து முட்டையில் இருந்தாங்க, இல்லை they have flagella. But in case of angiosperms, male gametes are non-motile in nature. அப்போ we need someone to transfer this male gamete to the egg. So அதுக்கு தான் வந்து we have pollination. So male gametes எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்? Male gametes are produced in the pollen grains. அதே மாதிரி female gamete வந்து உங்களுக்கு எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்? இப்போ தானே படித்தோம், it is produced in the embryo sac. ஓகேவா? இந்த pollen grain நம்ம என்ன சொல்லலாம்? Male gametophyte. அப்புறம் இந்த embryo sac நம்ம என்ன சொல்லலாம்னா female gametophyte. Now both are non-motile, so they have to be brought together for the fertilization to occur. So adukku enna way appadina pollination is the mechanism to achieve this way, and flowers vandu they have adapted so much so that rate of pollination vandu ungalku successful ah irukum. adha nam ipa paaka porom. Okay va? Okay, now kinds of pollination, there are totally 3 types of pollination based on the source. எங்க இருந்து pollen grain collect வருது அப்படின்றத பொறுத்து there are 3 types. First we will learn about autogamy. Autogamy is also called as self pollination. இங்கே வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் பாலினேஷன் நடக்கணும் அப்படின்னா கண்டிஷன் என்னென்னா it has to be a bisexual flower. both male female same flowerல இருக்கணும். ஓகேவா? both anther as well as stigma, இதுதான் ஒரு bisexual flower. இது கண்டிஷன் நம்பர் 1. அதுக்கப்புறம் செல்ஃப் பாலினேஷன், ஆட்டோ அப்படின்னா செல்ஃபில், ஸோ இங்கே வந்து bisexual flowers மஸ்ட். செகண்ட் வந்து என்னென்னா சேம் ஃப்ளவர் சேம் பிளான்ட். So that in this type of pollination is achieved with the same flower. So transfer of pollen grain from anther to the stigma of the same flower. So இங்க இருக்கிற pollen grains வந்து இங்க வந்து land ஆகும். Okay. Now in a normal flower which opens and exposes the anther, it will complete the இந்த மாதிரியான autogamy வந்து quite rare அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Because when the flowers are open, there is a chance of cross pollination also. அண்ட் இது நடக்கிறதுக்கு மெயினாக என்ன அப்படின்னா இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன், அவங்க வந்து போத் ஆஃப் தெம் ஷுட் பி ரிசெப்டிவ் அட் த சேம் டைம். ஸோ அதுதான் ஆட்டோகேமி இன் சச் ஃப்ளவர். இட் ரெக்வயர்ஸ் அ சிங்க்ரனி, அதாவது போத் போலன் கிரெயின் ஆஸ் வெல் அஸ் ஸ்டிக்மாவோட ரிசெப்டிவிட்டி. ஸ்டிக்மா ஷுட் அக்செப்ட் த போலன் கிரெயின், அதே டைம் ஸ்டிக்மா ரெடியாக இருக்கும்போது கரெக்டாக போலன் கிரெயின் வந்து இங்கே லேண்ட் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணும் இன் கேஸ் ஆஃப் ஆட்டோகேமி. ஆல்சோ இந்த ஸ்டிக்மாவும் இந்த ஆந்தரும் பக்கத்தில் இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். ஓகே, it should lie close together. So that's all about autogamy. Now let us learn about another type of pollination. Now இதிலே வந்து என்னன்னா this slide is important for the exam. இப்போ there are இதில் ஒரு exceptions இருக்கு. என்ன அப்படின்னா there are few plants, namely viola which is called as common pansy, oxalis and commelina. இவங்க வந்து 2 டைப் ஆஃப் ஃப்ளவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரே பிளான்ட், சேம் பிளான்ட், ஆனால் 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ். ஒன்று வந்து சாஸ்மோகேமஸ் ஃப்ளவர், another one is கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர். இவங்க வந்து க்ளோஸ்ட் ஃப்ளவர், இவங்க ஒரு க்ளோஸ்டு ஃப்ளவர், இவங்க வந்து ஓப்பன். ஓகேவா? ஃபஸ்ட்டு சாஸ்மோகேமஸ் பற்றி படிச்சிடலாம். ஸோ இது பார்த்தாலே தெரியும், ஃப்ளவர் ஓப்பனில் இருக்கும், ஆந்தர்ஸும் ஸ்டிக்மாவும் பக்கத்தில் இருக்கும், எக்ஸ்போஸ்டாக இருப்பாங்க ஆந்தர்ஸ். Chasmogamous flower which are similar to flowers of other species with exposed anther and stigma. Now Cleistogamous flower will not open at all.
எப்போனா ஈவன் ஆஃப்டர் மெச்சூரிட்டி. ஸோ இங்கே இருக்குல்ல பட் மாதிரி இருக்காங்க, இவங்க பட் கண்டிஷன்லேயே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும், அவங்க ஓப்பன் ஆக மாட்டாங்க. அப்போது கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளாரில் உங்களுக்கு ஒரு இப்போது இதுதான் வந்து ஃப்ளார் அப்படின்னா பட் கண்டிஷன்லேயே தான் இருக்குது, இவங்க வந்து ஓப்பன் ஆகலை. அண்ட் ஆந்தரோஸ்டிக்மாவும் நியர் டுகெதரில் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து பாலன் கிரெயின்ஸ் வந்து இங்கே லேண்ட் ஆகும். இங்கே இது வந்து கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளார். So in such flowers, anther and stigma lie close to each other. When the anther dehisces in the flower bud, pollen grain come in contact with the stigma. Thus, Clistogamous flower invariably அவங்க ஒரு autogamous and there is no chance of cross pollination. ஏன்னா ஓப்பன் ஃப்ளாரில் இருக்கும் போது இங்கே ஒரு பாலினேட்டர் லைக் ஹனி பீ கூட வந்து பாலினேட் பண்ணிடலாம். பட் இங்கே வந்து ஆல்வேஸ் இட் இஸ் க்ளோஸ்டில். ஸோ அப்போ சிம்பிளாக என்ன சொல்லணும்னா 100% வந்து இவங்க வந்து ஆட்டோகேமி தான், அதாவது செல்ஃப் பாலினேஷன் தான் இங்கே நடக்கும். அண்ட் இங்கே என்னென்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, தே ஆர் நாட் டிபெண்டிங் ஆன் த பாலினேட்டர்ஸ். பிளான்ஸ் ஆர் டிபெண்டிங் ஆன் அனிமல்ஸில் ஃபார் பாலினேஷன். இவங்களுக்கு அது அவங்க தேவை கிடையாது. அப்போ 100% உங்களுக்கு சீடுமே இங்கே ஃபார்ம் ஆகும் ஈவன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் பாலினேட்டர். நான் ரிமெம்பர் வயோலா, ஆக்சாலிஸ் அண்ட் காமன் பேன்சி ஆஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் சாஸ்மோகேமஸ் ஃப்ளார் அண்ட் த கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளார். கிளிஸ்டோ அப்படின்னா க்ளோஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? Now second type, Geitonogamy. இவங்க வந்து கிட்டனோ அப்படின்னா நெய்பர், பக்கத்தில் இருக்கிறவங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா சேம் பிளான்ட் ஆனால் 2 flowers like this. Okay. Here you have to remember same plant but 2 flowers. இது ஒரு flower, இது வந்து ஃபீமேல் flower, இவங்க வந்து மேல் flower. யூனிசெக்ஷுவல், அதாவது இவங்க கிட்ட வந்து ஆண்ட்ரிஷியம் இருக்காது, இவங்க கிட்ட வந்து கைனீஷியம் இருக்காது. ஸோ இங்கே என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின் ஃப்ரம் ஆந்தர் டு த ஸ்டிக்மா ஆஃப் அனதர் ஃப்ளார் ஆஃப் த சேம் பிளான்ட். ஸோ இதுதான் ஆந்தர்லேருந்து போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக்மா மேலே லேண்ட் ஆகும். ஸோ ஆல்தோ கிட்டனோகேமி இஸ் ஃபங்க்ஷனலி அப்படின்னா இக்கோலாஜிக்கலி இட் இஸ் அ கிராஸ் பாலினேஷன். ஏன்னா வந்து 2 ஃப்ளார் இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து அது கிராஸ் பாலினேஷன் தான். ஆனால் ஜெனட்டிக்கலாக அவங்க வந்து சிமிலர் டு ஆட்டோகேமி. இந்த பாயிண்ட் புரியுதுல? வை? பிகாஸ் சேம் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஃப்ளார் சேம் ஃப்ளவரில், அப்போ ஜெனட்டிக்கலாக அவங்க வந்து சேம் தானே, அவங்களோட ஜெனட்டிக் கண்டிஷன் வந்து சேமில். ஸோ ஜெனட்டிக்கலி இட் இஸ் ஆட்டோகேமி, ஆனால் ஃபங்க்ஷனலி அவங்க வந்து கிராஸ் பாலினேஷன். Now last, xenogamy. இதுதான் வந்து we will call it as cross pollination. Now transfer of pollen grain from anther to the stigma of different plant. So இங்க என்னன்னா 2 plant and 2 flowers. ஸோ இங்கே என்ன அப்படின்னா 2 plant 2 flower. ஸோ இது வந்து ஃபீமேல் பிளான்ட், இது வந்து மேல் பிளான்ட். மேல் பிளான்ட்டில் வந்து இது வந்து ஃப்ளார். ஓகேவா? இது வந்து மேல் ஃப்ளவர், இது வந்து ஃபீமேல் ஃப்ளார். ஸோ இதை வந்து கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து தே நீட் பாலினேட்டர்ஸ் லைக் பீஸ். சாரி, போலன் கிரெயின்ஸ் இங்கேருந்து ஸ்டிக்மா மேலே லேண்ட் ஆகும். போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஆந்தர் டு த ஸ்டிக்மா ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளான்ட். This is the only type of pollination during which genetically different types of pollen grains to the stigma. So இந்த லைன் வந்து ஈஸி தான். என்ன அப்படின்னா pollination வந்து it's going to happen between the flowers on a same species. இது 2 பேருமே சேம் ஸ்பீஷிஸ் தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பப்பாயா எடுத்துக்கலாம். இது வந்து மேல் அண்ட் இது வந்து ஃபீமேல், 2 பேருமே வந்து சேம் ஸ்பீஷிஸ் தான். இப்போ நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம எல்லாருமே சேம் ஸ்பீஷிஸ். ஆனால் நம்மளோட ஜெனட்டிக் ஸோ வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ்.
நம்ம எல்லாருமே சேம் ஸ்பீஷிஸ் தான், ஆனால் ஜெனட்டிக்கலி வி ஷோ சம் கைண்ட் ஆஃப் வேரியபிலிட்டி இல்லை. ஸோ அதே மாதிரி தான் பிளான்ட்டுமே வந்து இது வந்து சேம் ஸ்பீஷிஸ் தான், ஆனாலுமே சில கைண்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஜெனட்டிக் வேரியேஷன், ஸ்லைட் சேஞ்ச் இன் தேர் ஜெனட்டிக் காம்போசிஷன், பிகாஸ் ஆஃப் விச் உங்களுக்கு ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் போலன் கிரெயின்ஸ் வந்து பாலினேஷனை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இது வந்து என்னன்னா எவல்யூஷனரி படி இதுதான் வந்து மோர் ஃபேவரபிள். கிராஸ் பாலினேஷன் இஸ் மோர் ஃபேவரபிள் because it is bringing genetically different types of pollen grain, and because of that plant வந்து they are able to adapt very well in the changing environmental condition. என்ன அப்படின்னா இப்போ இந்த செல்ஃப் பாலினேஷன் இருக்குல்ல, அதில் ஒரு மேஜர் ட்ராபேக் என்ன அப்படின்னா அது நம்ம வந்து இன்ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்டினியூவஸாக உங்களுக்கு செல்ஃப் பாலினேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த பிளான்ட்டில் இருக்கிற சம் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வந்து அது அவங்களோட ப்ராஜனிக்கு போகும். ஓகேவா? அதனால் வந்து எவல்யூஷன் படி தே ஆர் நாட் வெரி ஸ்டேபிள். பட் கிராஸ் பாலினேஷன் அண்டர்கோ பண்ணுற பிளான்ஸ் எல்லாமே வந்து தே ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் according to the evolution. Now coming to the agents of pollination. Now there are two types again. We have abiotic as well as biotic. அப்படின்னா லிவிங், இது வந்து நான் லிவிங். ஸோ ஏபயோட்டிக்கில் உங்களுக்கு ரெண்டு ஃபேக்டர் இருக்குது. ஒன்று வந்து விண்ட், அனதர் ஒன் இஸ் வாட்டர். பயோட்டிக்கில் வந்து அனிமல்ஸ், மோஸ்ட்லி வந்து ஹனி பீஸ். ஸோ இங்கே என்னென்னா மெஜாரிட்டி ஆஃப் த பிளான்ட் வந்து அவங்க வந்து பயோட்டிக் பாலினேஷன் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. வெரி ஸ்மால் போர்ஷன் தான் வந்து ஏபயோட்டிக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ போலன் கிரெயின்ஸ் இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, each cell of the microsporangium is a potential pollen mother cell அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதனால thousands of pollen grains வந்து ஒரு சிங்கிள் ஸ்பொராஞ்சியமில் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதுக்கான ரீசன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வை? பிகாஸ் pollen grain come in contact with the stigma. இதுவே வந்து ஒரு சான்ஸ் தான். இட் இஸ் அ சான்ஸ் ஃபேக்டர் இன் போத் wind as well as water pollination. ஸோ அப்போது இது வந்து அன்சர்டன் தானே. எய்தர் they may fall on the stigma or they may not fall on the stigma. ஸோ இந்த அன்சர்டனிட்டி கண்டிஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ளார்ஸ் வந்து இனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் போலன் கிரெயின்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தோ அங்கே லாஸ் வந்து அதிகமாக இருந்தாலுமே நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ லாஸ் அதிகமாக தான் இருக்கும். பட் இட் இஸ் ஓகேல. ஸோ இட் இஸ் ஓகே டு வேஸ்ட் த போலன் கிரெயின்ஸ். Anyway, by chance pollen grain will land on the stigma and it will definitely complete the pollination. ஓகேவா? அதுதான் when compared to number of ovule. ஸோ நம்பர் ஆஃப் ஓவியூல் வந்து ரொம்ப கம்மி, நம்பர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் வந்து அதிகம். Now abiotic pollination first let us learn about wind pollination. And wind pollination வந்து important for the exam. ஸோ இதுதான் pollination by wind வந்து இதுதான் மோர் காமன் among the abiotic factorsல. இப்போது wind pollination அப்படின்னா pollen grains-ஓட நேச்சர் என்னவாக இருக்கணும்? This is important for the exam. It has to be very light. அப்போ தானே ஈஸியாக விண்டில் வந்து it can fly இல்லை. அதுக்கப்புறமா it should be non-sticky in nature as well as. ஸோ இதுதான் ஸ்டேமன்ஸ் எல்லாமே வந்து it has to be exposed. ஓகே. அண்ட் ஃப்ளார்ஸ் வந்து wind pollination-ல வந்து ஃப்ளார்ஸ் வந்து ஸ்மாலாக இருப்பாங்க. You can note this one. The flowers வந்து ஸ்மாலாக இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will form inflorescence. ஓகேவா? and they will have the exposed stamen. Also இங்கே வந்து ஸ்டிக்மா எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேமன்ஸ் வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்குது. ஸ்டிக்மா வந்து உங்களுக்கு பார்க்க ஃபெதர் மாதிரி இருக்குது. ஸோ தட் போலன் கிரெயின்ஸை வந்து அவங்க ட்ராப் பண்ணுவாங்க ஈஸியாக. large often feathery stigma to trap the pollen grain. ஸோ இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. wind pollination அப்படின்னா flowers will be very small, அதான் inconspicuous, அப்புறம் light, non-sticky, well exposed stamen and the stigma will be large and feathery. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவரியில் ஒரே ஒரு ஓவியூல் தான் இருக்கும் இன் ஜென்ரல். அதாவது wind pollinated flowers எல்லாருக்குமே எப்படி இருக்கும்னா it will have single ovule in each ovary and numerous flowers are packed in the மாதிரி inflorescence.
நான் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. யூ ஹேவ், ஸோ இதுதான், இது யாருன்னா மெய்ஸ், அது உங்களை நம்ம கார்ன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ கார்ன், காப். ஸோ ஃபீமேல் இன்ஃப்ளாரசன்ஸ் தான் நம்ம வந்து காப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போர்ஷன் வந்து எடிபிள் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். மேல் ஃப்ளார்ஸை வந்து நம்ம டாசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மேல் ஃப்ளார், இது வந்து ஃபீமேல் ஃப்ளார். அப்போ இங்கே நீங்கள் ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம்ல, சேம் பிளான்ட் 2 ஃப்ளவர்ஸ். அப்போ என்ன கண்டிஷன்? கிட்டனோகேமி. அப்போது மேல் ஃப்ளவர்ஸ் will produce pollen grain and it will fall on the female inflorescence. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற இந்த வெளியில் இருக்கிற இந்த போர்ஷன்ஸ் இருக்குல்ல, தீஸ் ஆர் நத்திங் பட் த ஸ்டிக்மா அண்ட் த ஸ்டைல். இங்கே ஸ்டிக்மா இந்த மாதிரி இருக்கும், ஸ்டைல் லாங்காக இருக்கும், ஓவரி வந்து பல்ஜ்டாக இருக்கும், இவங்களுக்கு வந்து சில்கியாக இருக்குது, அவ்வளோதான். Now what is important for your exam is this line. Wind pollination is quite common in the grasses. அப்போ மோனோகாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவரியில் ஒரே ஒரு ஓவியூல் தான் இருக்கும். Now coming to water. So water வந்து ரொம்ப ரேர் தான். Pollination by water is quite rare in the flowering plants. And it is limited to the 30 genera of a monocot. So angiosperms ரெண்டு பேர் இருக்காங்க, டைகாட் அண்ட் மோனோகாட். வாட்டர் பாலினேஷன் வந்து யார்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னா மோனோகாட், அண்ட் டோட்டலாக 30 ஜெனிராஸில் மட்டும்தான் நம்மளால் இவங்களை பார்க்க முடியும். நவ் இதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பாயிண்ட் நம்மளால் சொல்ல முடியும். நம்ம பிளான்ட் கிங்டமில் படித்தோம்ல, லைக் ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், டெய்டோஃபைட்ஸ், இவங்க எல்லாமே வந்து வேர்ல்டு வைட் டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. வை? பிகாஸ் they need water to complete their fertilization processல. ஸோ இந்த மாதிரி லோவர் பிளான்ட்ஸ் லைக் பிரையோஃபைட்ஸ், டெடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்போம்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து வாட்டர் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். ஆனால் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்க்கு அப்படி கிடையாது. பாலினேஷனுக்கு வந்து, அதாவது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலினேஷனுக்கு வந்து ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸில் பாலினேஷனுக்கு வாட்டர் தேவை இல்லை. ஆனால் சீட் ஜெர்மினேஷனுக்கு வாட்டர் வந்து மஸ்ட். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த வாட்டர் பாலினேட்டட் ஃப்ளார்ஸ் வந்து ஒன் இஸ் வேலிசினேரியா, அனதர் ஒன் இஸ் ஹைட்ரில்லா. ஸோ இவங்க வந்து ஃப்ரெஷ் வாட்டர். அடுத்து மெரைன் வாட்டரில் வந்து யூ ஹேவ் எ எக்ஸாம்பிள் கால்ட் அஸ் ஜாஸ்டிரா. நவ் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சில வாட்டரில் வளர்கிற பிளான்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில பிளான்ட்ஸ் லைக் வாட்டர் ஹயசின்த் அண்ட் வாட்டர் லில்லி, அவங்க எல்லாருமே வந்து வாட்டரில் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட ஃப்ளார் வந்து இட் இஸ் எக்ஸ்போஸ் டு த சர்ஃபேஸ். அப்போது வாட்டருக்கு மேலே இருக்கும் அவங்களோட ஃப்ளவர். அப்போது இங்கே வந்து வாட்டர் பாலினேஷன் இருக்காது. இன்ஸ்டெட் it undergoes either anemophily or entomophily. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து விண்ட் இல்லை, அது வந்து அனிமோஃபிலி. அடுத்து வந்து வாட்டர் வந்து ஹைட்ரோஃபிலி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்டமோஃபிலி, அது வந்து இன்செக்ட். ஸோ ரிமெம்பர் திஸ் ஒன் ஃபார் யுவர் எக்ஸாம். திஸ் ஹஸ் பீன் ஆல்ரெடி ஆஸ்ட். So water hyacinth, water lily, though they grow in water, their pollination is not water pollination. It is pollinated either by insect or by wind, except water. Okay. Now இங்கே first example Vallisneria. So இதுதான் வந்து Vallisneria. இவங்க வந்து டைஈஷியஸ் பிளான்ட், அதாவது மேல், இவங்க வந்து ஃபீமேல் பிளான்ட். அதே மாதிரி தனியாக ஒரு மேல் பிளான்ட்டும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மேல் பிளான்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மேல் ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபீமேல் பிளான்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபீமேல் ஃப்ளார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து வாட்டருக்கு, இதுதான் சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் அப்படின்னா வாட்டருக்கு கீழே தான் வந்து அவங்க வளருவாங்க. ஆனால் இந்த ஃபீமேல் ஃப்ளாருக்கு வந்து ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளார் சொல்லுவாங்கள்ல, பெடிசில், அது ரொம்ப லாங் அண்ட் காயில்டாக இருக்கும் இனிஷியலாக. டியூரிங் த டைம் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் இந்த காயில்டு வந்து அன்காயில்டாக மாறிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் சர்ஃபேஸ்க்கு மேலே வந்து மேலே இப்படி they will come above the surface of the water.
யார் ஃபீமேல் ஃப்ளவர். So the female flower reaches the surface of water by the long stalk and the male flowers or the pollen grains are released on the surface of the water. So இங்கே வந்து உங்களுக்கு மேல் ஃப்ளவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ஸ்டாக்லேருந்து கட் ஆனதுக்கப்புறமா they will actually float here. மேல் ஃப்ளவர்ஸ் இங்கே இருப்பாங்க, அதுக்கப்புறமா ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இங்கே இருக்காங்க. ஓகேவா? நவ் இந்த மேல் ஃப்ளவர் தே ஆர் கேரிட், அதாவது மேல் ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல இல்லைனா போலன் கிரெயின்ஸ், தே ஆர் கேரிட் passively by water current and some of them eventually reaches the female flower and the stigma. So இங்கே இருக்கிற மேல் ஃப்ளவர் will reach the stigma of the female flower, thereby completing the process of pollination. Now இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டருக்கு மேலே நடக்குது இந்த ப்ராசஸ் எல்லாமே. ஸோ இது வந்து கம்ஸ் அண்டர் எபிஹைட்ரோஃபிலி. எபி அப்படின்னா அபவ். ஓகேவா? ரிமெம்பர் திஸ் ஃபார் வேலிஸ்னேரியா. ஓகே, இன் கேஸ் ஆஃப் சீ கிராஸ் அதாவது ஜாஸ்டீரா, female flower remains submerged in water and the pollen grains are released inside the water. அப்போது இங்கே வந்து வாட்டர் இதுதான் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வாட்டர் அப்படின்னா வாட்டருக்கு கீழே உங்களுக்கு பாலினேஷன் நடக்குது. அப்போது டவுன் அப்படின்னா அது வந்து ஹைப்போஹைட்ரோஃபிலி. ஓகே, now coming to the nature of pollen grain. இப்போ wind pollination அப்படின்னா flowers will be small, அப்புறம் இன்ஃப்ளாரசன்ஸில் இருக்கும், ஒரு ஓவரியில் ஒரே ஒரு ஓவியூல் தான் இருக்கும் இல்லை. அப்புறம் இட் இஸ் நான் ஸ்டிக்கி, ட்ரை இன் நேச்சர். சேம் வே வாட்டர் பாலினேட்டட் ஃப்ளார்ஸ் வந்து ஃப்ளார்ஸில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா தே ஆர் லாங் ரிப்பன் லைக், ஸோ தட் அவங்க வந்து ஈஸியாக வந்து தே வில் காயில் ஓவர் த ஃபீமேல் ஃப்ளார் அண்ட் தே ஆர் released passively inside the water. And இங்கே என்னன்னா since they are inside the water they have to be protected from the water. So pollen grains are usually protected by wetting with the help of a mucilaginous covering. Okay, now this last point is important for our exam. Both it's so with this water and wind is over, அதாவது abiotic is over, both water and wind pollinated flowers they are not colorful and they do not produce nectar. So இந்த பாயிண்ட் ஈஸி தானே. ஸோ ஃப்ளவர்ஸ் வில் பி கலர்ஃபுல், தே வில் பி ஃப்ராக்ரண்ட், தே வில் ப்ரொடியூஸ் நெக்டர் ஒன்லி டு அட்ராக்ட் த இன்செக்ட்ஸ். இங்கே வந்து யாரையும் வந்து அட்ராக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ தட் தே ஆர் நாட் ப்ரொடியூசிங் எனி கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் as well as they are not going to produce nectar because இந்த நெக்டர் எல்லாமே வந்து இட் இஸ் அ ரிவார்டில் ஃபார் த இன்செக்ட்ஸ். ஸோ ரிமெம்பர் திஸ் பாயிண்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். Now coming to biotic pollination, it is most common. அதுலேயும் மோஸ்ட் வந்து இவங்க தான் ஹனிபி. மெஜாரிட்டி வந்து ஸோ இது வந்து ஜூஃபிலி. ஓகேவா? அனிமல் பாலினேஷன் இட் இன்க்ளூட்ஸ் பீஸ், பட்டர்ஃப்ளைஸ், ஃப்ளைஸ், பீட்டில், வாஸ்ப் அண்ட் மாத் இது வரைக்கும். என்டமோஃபிலி. என்டமோ அப்படின்னா இன்செக்ட். Now பேர்ட் அப்படின்னும் போது சன்பேர்ட், ஹம்மிங் பேர்ட், ஆர்னித்தோஃபிலி. பேட் அப்படின்னும் போது கிராப்டெரோஃபிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் புக்கில் இல்லை. ஸோ தட் யூ டோன்ட் ஹாவ் டு ரீட் தீஸ் திங்ஸ் பட் ஜஸ்ட் கெட் டு நோ, அவ்வளோதான். நான் அமங் த அனிமல்ஸ் இன்செக்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட் டாமினேட்டிங் இன் கேஸ் ஆஃப் பயோட்டிக் பாலினேஷன். பட் இவங்களை தவிர we do have animals, larger animals like lemurs, arboreals like tree dwellers, rodents as well as reptiles like lizard, even snake kuda vandu they help in the pollination. This has been asked in the exam, so neenga ellame padikkanum. Okay va? Now biotic pollination. இப்போ what is the nature of flower? இதை நீங்கள் ஈஸியாகவே அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம்ல. they have to attract the pollinatorsல. so they will produce larger flower as well as colorful and they are going to be fragrant with rich in nectar. but இங்கே நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சில ஃப்ளவர்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும்,
ஆனால் நோ ஃப்ரேக்ரன்ஸ். சம் வந்து நோ கலர், ஒயிட்டாக இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து ஃப்ரேக்ரண்ட்டாக இருப்பாங்க. ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஒன் வில் பி காம்ப்ரமைஸ் ஃபார் அதர் திங். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். இஃப் லார்ஜராக இருக்கும், இப்போ லார்ஜராக இல்லை அப்படின்னும் போது a small number of flowers clustered together and they form a inflorescence group of flowers and they become conspicuous. So animals வந்து they are attracted by the color and the fragrance and even foul smells-க்குமே வந்து animal attract ஆகுறாங்க. So animals are helping in the pollination. So plants are going to give them reward in the form of nectar as well as pollen grain. ஸோ அதுதான். இப்போது இந்த சில அனிமல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they will come and visit the plant. அப்போது இந்த pollen grain வந்து எப்படி இருக்கணும், wind pollination-ல நான் ஸ்டிக்கி, லைட் வெயிட். ஆனால் பயோட்டிக் பாலினேஷனில் ரிமெம்பர் திஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம். இவங்க ஸ்டிக்கியாக இருந்தால் மட்டும்தான் இன்செக்ட்ஸோட பாடி மேலே அவங்க ஈஸியாக ஸ்டிக் ஆகும். ஸோ தட் இன்செக்ட் வேறு ஃப்ளாரை விசிட் பண்ணும்போது அவங்க பாலினேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த பேராகிராஃபில் இதுதான், the pollen grains are sticky in nature and it will get attached to the body of the insect and the insect will visit the another flower, thereby completing the pollination. Now biotic pollination-ல வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து Amorphophallus, another one is Yucca. ஓகே, இவங்க ரெண்டு பேருமே என்ன ரிவார்டு கொடுப்பாங்க அப்படின்னா, பாலினேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு சேஃப் பிளேஸ் டு லே த எக். ஸோ இந்த பாயிண்ட் வந்து காமன் ஃபார் போத் Amorphophallus as well as Yucca. இந்த Amorphophallus அப்படின்ற ஃப்ளாரோட ஹைட் பார்த்தா இட் இஸ் அபவுட் 6 feet, ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ஃப்ளார். ஓகேவா? அண்ட் யுக்கா அப்படின்றது இட் இஸ் பீயிங் பாலினேட்டட் பை த மாத். இப்போது இவங்க வந்து தே கம்ஸ் அண்டர் மியூச்சுவலிசம், obligate, so compulsory, which means yucca cannot complete the life cycle in the absence of moth. அதே மாதிரி moth cannot complete the life cycle in the absence of yucca. One to one relationship நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், moth ஆஃப்டர் டூயிங் த பாலினேஷன் இட் வில் டெபாசிட் த எக் இன் த லாக்யூல். ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல ஓவரியில் இருக்கிற கேவிட்டியில் எக்கு வந்து சேஃபாக அங்கே இருக்கும். ஸோ தேர்பை ஃப்ளார் இஸ் ஆல்சோ கெட்டிங் பாலினேட்டட் அண்ட் அந்த எக்கில் இருக்கிற லார்வா வந்து இட் வில் ஸ்டார்ட் கம்மிங் அவுட் when the seed is being germinated, or sorry, when the seed is start developing, larva will come out of the ovary. Okay, remember Amorphophallus as well as Yucca for obligate mutualism, and they are going to offer a safe place for the insects to lay the egg as the floral reward. Now let us solve the questions. Transfer of pollen grain from anther to the stigma of another flower of the same plant. Same plant, two flowers அப்படின்னா என்ன? Geitonogamy. Autogamy அப்படின்னா same plant, ஞாபகம் இருக்குல்ல, same plant same flower. Autogamy அப்படின்னா self pollination. Xenogamy அப்படின்னா என்ன? cross pollination. அப்போ two plant two flower. Geitonogamy அப்படின்னா ஒரு plant ரெண்டு flower. ஸோ அதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஆனால் கேரியோகமி அப்படின்னா என்ன? It don't comes under any of the pollination type. It is simply nuclear division. Okay. Now this one. Which of the following is not correct? Pollen grains of many species can germinate on the stigma of a flower, but only one pollen tube of the same species grows into the style. ஓகே, இது வந்து pollen pistil interaction படித்தா இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு புரியும். பட் எனிவே ஐ வில் டீச் யூ. நம்ம இந்த 3 பாயிண்ட் பார்த்துட்டு இந்த பாயிண்ட் பார்க்கலாம். Insects that consume pollen or nectar without bringing about pollination, நம்ம அவங்கள என்ன சொல்லுவோம் அப்படின்னா pollen or nectar robbers. சில பேர் இருக்காங்க ஜஸ்ட்டு வந்து pollen grains-ஐயும் நெக்டரையும் சாப்பிட்டுட்டு பாலினேஷன் பண்ணாமல் விட்டுடுவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம ராபர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து pollen grain germination and pollen tube growth are regulated by the chemical composition of the pollen interacting with those of pistil. Again,
This comes under pollen pistil interaction. This is correct. This is also correct. Some reptiles have also been reported as the pollinators in some plant species. நம்ம பார்த்தோம்ல lizard, snake எல்லாமே. So this is also correct. So இந்த பாயிண்ட் மட்டும் நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த சிம்பிள் தேர்ட் பாயிண்ட், அதாவது தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூ ஹேவ் ஸ்டிக்மா. ஓகேவா, இந்த ஸ்டிக்மா மேலே வந்து pollen grain is going to germinate and it will form pollen tube. இப்போது இதை ரெகுலேட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ கெமிக்கல். அது என்ன கெமிக்கல் சொல்லி அவங்க சொல்லலை. ஸோ இட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த போலன் இன்டராக்டிங் வித் த பிஸ்டில். ஸோ இதை நம்ம வந்து என்ன சொல்லலாம், பிஸ்டில் ஆர் கார்பல் அப்படின்னு சொல்லலாம்ல. போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன் நடந்ததுன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும். திஸ் இஸ் ரைட். ஓகேவா, நவ் அப்போ இந்த மூணுமே ரைட் அப்படின்னா திஸ் இஸ் ராங். So pollen grains of many species, we know very well, pollination நான் பொறுத்த வரைக்கும் it is occurring between the same species, many species கிடையாது. ஓகே, many species கிடையாது. அப்புறம் pollen grain இருக்குது, சேம் ஸ்பீஷிஸ் சேம் pollen grain தான் லேண்ட் ஆகும் அண்ட் கேன் ஜெர்மினேட். ஸோ அதான் இந்த பாயிண்ட் தப்பு ஆன் த ஃப்ளவர். பட் only one pollen tube of the same species grow into the style. இல்லை, இதுவும் வந்து என்ன அப்படின்னா, I show you a picture where you will understand this point really very well. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சேம் ஸ்பீஷிஸோட pollen grain தான் இங்கே லேண்ட் ஆக முடியும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய pollen grains of the same species can land and it can germinate. ஆனால் யாராவது ஒரே ஒருத்தர் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாலினேஷனை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து மெனி, இங்கே ஒன். ஸோ திஸ் இஸ் த ராங் ஒன். அப்போ இதுதான் ரைட். pollen grain of one species can germinate on the stigma of a flower, but many pollen tubes of the same species can grow into the style. So I will teach you this first point and the third point in the upcoming slides. Now outbreeding device. Okay, this is important for the exam. Outbreeding அப்படின்னா we will call it as cross pollination. Inbreeding அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன். நான் சொன்னேன்ல, கிராஸ் பாலினேஷன் தான் வந்து எவல்யூஷன் படி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். செல்ஃப் பாலினேஷனில் வந்து இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் இருக்கும். அதனால வந்து ப்ரோஜனி பேரண்ட்ஸ் அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா ப்ரோஜனியும் அஃபெக்டடாகவே தான் இருப்பாங்க. ஆர் த ப்ரோஜனி வில் பி வெரி வீக் அண்ட் இட் cannot survive in the changing environmental condition. So outbreeding devices is also called as cross pollination. Now remember, cross pollination அப்படின்னா 2 plants and 2 flowers. Now majority of the flowering plants will produce hermaphrodite flowers, அதாவது bisexual flowers, and pollen grains are likely to come in contact with the stigma of the same flower. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, it is a chance factor. ஸோ இந்த அன்சர்டினிட்டி கண்டிஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் வந்து நிறைய pollen grains வந்து ப்ரொடியூஸ் ஆகுறாங்க. ஸோ கண்டினியூட் செல்ஃப் பாலினேஷன் வில் லீட் டு த இன்ப்ரீடிங் டிப்ரெஷன். அதாவது பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸில் ஆட்டோகேமஸ் அப்படின்னா பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ், பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா இட் வில் லீட் டு த இன்ப்ரீடிங் டிப்ரெஷன். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸில் இட் ஹஸ் 2 methods to overcome this self pollination and to achieve the cross pollination. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, in some species pollen release and the stigma receptivity is not synchronized. Either the pollen is released before the stigma becomes receptive or the stigma becomes receptive much before the release of pollen grain. So இதை வந்து இங்கே எழுதுறேன். We have a condition called as dichogamy. அதை ஃபர்தராக வந்து நம்ம 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து ப்ரோட்டோஆண்ட்ரி, அடுத்து வந்து
புரோட்டோகைனி. புரோட்டோஆண்ட்ரி கண்டிஷனில் வந்து ஆன்தர் வந்து ஃபஸ்ட்டு மெச்சூர் ஆகும். ஓகேவா? புரோட்டோகைனியில் வந்து கைனீஷியம் வந்து ஃபர்ஸ்ட் மெச்சூர் ஆவாங்க. அப்போது இங்கே வந்து அதாவது என்னென்னா பைசெக்சுவல் ஃப்ளவரில் செல்ஃப் பாலினேஷன் நடக்கணும் அப்படின்னா 2 பேருமே ஒரே டைம் மெச்சூர் ஆகணும். இங்கே அப்படி இல்லை. அப்போது டெஃபினெட்லி இங்கே வந்து உங்களுக்கு சான்ஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். இது ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து வந்து இன் சம் ஸ்பீஷிஸ் anther and the stigma are placed at the different position so that pollen grain cannot come in contact with the stigma of the same flower. அப்போது இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஹெட்டிரோஸ்டைலி, வேர் சிம்பிள் ஸ்டிக்மா வந்து ஸ்மாலாக இருக்கும், ஆன்தர் வந்து லார்ஜ், அதான் ஆன்தர் வந்து ஸ்டேமன் வந்து லார்ஜாக இருக்கும். இல்லைன்னா ஸ்டிக்மா அதாவது ஸ்டிக்மா ஸ்கார்பிள் வந்து லாங்காக இருக்கும், ஸ்டேமன் வந்து ஸ்மால். இங்கே வந்து ஸ்டேமன் ஸ்மால், கார்பிள் வந்து லாங். இங்கே வந்து கார்பிள் வந்து ஸ்மாலு, ஸ்டேமன் வந்து லாங். இந்த மாதிரி கண்டிஷனை நம்ம என்ன சொல்லலாம் ஹெட்டிரோஸ்டைலி. ஸோ இதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are preventing the autogamy. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. both these can prevent the autogamy. remember these things for your exam. now outbreeding devicesலேயே வந்து எது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னா இந்த ஜெனட்டிக்காக இருக்கிறது தான், செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி தான். now self incompatibility is a genetic mechanism where it prevents the self pollen, அதாவது சேம் ஃப்ளவரில் இருந்து போலனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. it prevents same pollen from fertilizing the ovule by inhibiting pollen germination or the pollen tube growth in the pistil. so போலன் இப்போ இது வந்து ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி அப்படின்னா சேம் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ண போலன் கிரெயின் இங்கே லேண்ட் ஆகுனதுக்கப்புறமா போலன் டியூப் வந்து ஜெர்மினேட் ஆகும்ல. ஸோ இங்கே வந்து ஜெர்மினேட் ஆக விட மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. கம்பேட்டபிளாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஜெர்மினேட் ஆகும் போலன் கிரெயின், கம்பேட்டபிளாக இல்லை அப்படின்னா ஜெர்மினேட் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் தனித்தனியாக ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ மொனேஷியஸ் நம்ம சைக்கஸ் பைனஸில் படித்தோம்ல, அதே மாதிரி ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்லேயும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. மொனேஷியஸ் இஃப் போத் மேல் அண்ட் த ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆர் present on the same plant such as castor and maize. இப்போ தானே நம்ம பார்த்தோம் மெய்ஸில் வந்து டாசில் மேல் ஃப்ளவர், அப்புறமா வந்து காப் ஃபீமேல் ஃப்ளவர். இவங்க வந்து என்ன சேம் பிளான்ட், both male and female flowers are present on the same plant such as castor and maize. இவங்க வந்து என்னென்னா இந்த மாதிரி monoecious condition it will prevent the autogamy, செல்ஃப் பாலினேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுவாங்க. அதாவது சேம் பிளான்ட் சேம் ஃப்ளவர் இல்லை, சேம் பிளான்ட் 2 ஃப்ளவர்ஸில், ஆனால் இட் கேன் நாட் ப்ரிவெண்ட் த கிட்டனோகேமி, ஏன்னா சேம் பிளான்ட் 2 ஃப்ளவர்ஸ். அப்போது வாட் இஸ் த வே டு அச்சீவ் த கிராஸ் பாலினேஷன்? சிம்பிளாக டயீஷியஸ் கண்டிஷன் தான் ஒரே சஜஷன் ஃபார் த கிராஸ் பாலினேஷன். அப்போது டயீஷியஸ் அப்படின்போது நம்ம சைக்கஸ் படித்தோம்ல, இங்கே வந்து பப்பாயா மேல் தனியாக இருப்பாங்க, ஃபீமேல் தனியாக இருப்பாங்க, மேல் பிளான்ட் ஃபீமேல் பிளான்ட். அப்போ இங்கே உங்களுக்கு என்ன டூ டிஃப்ரெண்ட் பிளான்ட், 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளவர். அப்போ கன்ஃபார்மாக உங்களுக்கு இங்கே என்ன நடக்கும்? கிராஸ் பாலினேஷன் தானே நடக்கும். ஸோ அதுதான் டயீஷியஸ் கண்டிஷன் வேர் மேல் அண்ட் த ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ரெசென்ட் ஆன் த டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ், தட் இஸ் ஈச் பிளான்ட் இஸ் எய்தர் அவங்க மேல் ஆர் அவங்க வந்து ஃபீமேல். இப்போது இதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ப்ரிவெண்ட் போத் ஆட்டோகேமி as well as கிட்டனோகேமி. எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? டயீஷியஸ் கண்டிஷன் can prevent both autogamy and geitonogamy. Remember this for your exam. இதை வந்து டெக்னிக்கலாக டயீஷியஸை
டைக்ளைனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மோனோசியஸை என்ன சொல்லலாம்? மோனோக்ளைனி. ஓகே, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரிமெம்பர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாம். And this has been already asked in the exam. Okay, let's solve this question. Unisexuality of flowers. இப்போ தான் நம்ம பார்த்தோம். Unisexuality of the flower வந்து it will prevent autogamy but not geitonogamy. இப்போ தானே பார்த்தோம். ஸோ இதுதான். ஓகே, wind pollinated flowers. First thing, wind pollination. நெக்டர் இருக்காது, அப்புறமா பிரைட்லி கலர்டும் கிடையாது. அதான். அப்போது சார்லி இஸ் த ரைட் ஆன்சர். wind pollinated flowers are small, inflorescence இருப்பாங்க, and they will produce large number of dry pollen grains. Remember one more point, non-sticky. ஓகே, இங்கே ஒரே பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. both autogamy and geitonogamy எப்போ ப்ரிவெண்ட் ஆகும் அப்படின்னா டயீஷியஸ் கண்டிஷனில் மட்டும்தான் ப்ரிவெண்ட் ஆகும். ஓகேவா? Dioecious condition will favor the xenogamy or cross pollination. Now with this we have completed the pre-fertilization event, which will include gametogenesis as well as pollination.